வணக்கம். எனவே பேசுவோம். நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் அழுத்தி ஆதரவு கொடுங்க. நம்ம ஜேம்ஸ் வசந்த் சாருங்க ஞாயிற்றுக்கிழமை சோறு திங்கலாம்னு போயிருக்கிறாருங்க குடும்பத்தோட ஹோட்டலுக்கு. ஆட ஹோட்டலுக்கு போனது ஒரு குத்தமா என்ன கணக்குன்னு தெரியலீங்க. ஹோட்டலுக்கு போனது குத்தம் இல்லைங்க, டிவி போட்டியில உட்கார்ந்து தளபதியை தவறா பேசுனதுதான் குத்தம். ஆமா, அவர் என்ன தளபதியை தவறா பேசிட்டாரு ஒண்ணும் புரியலையே. சேர போட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு இவரை சுத்தி அப்படியே வட்டமா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வட்டமா ஒரு 20 பிள்ளைங்க பக்கம் உட்கார்ந்துருப்பாங்க. உட்கார்ந்தவங்க இவரை கேள்வி கணைகளால திணறடிக்கிறாங்க. இந்த கட்சி ஆட்சி இதுல நாலேஜ் இல்ல. ஆனா விஜய்க்கு வாக்களிக்க ரெடியா இருக்கு. விஜய்க்கு வாக்களிக்க வேணும்ன்றதை தாண்டி எதுக்கு வாக்களிக்க கூடாது? ஏன்னா அவருக்கு ஒண்ணும் தெரியாதுன்றேன் நான். அது எப்படி நீங்க டிசைட் பண்ண? அவருக்கு தெரியும், நீ எப்படி டிசைட் பண்ணலாம்? வாரிசு அரசியலை பத்தி பேசுறாங்க, அனிதாவை பத்தி பேசுறாங்க, ஊழலை பத்தி பேசுறாங்க. துரைமுருகனுக்கு ஏன் சீட்டு கொடுக்கல அப்படிங்கிற வரையும் கேக்குறாங்க. இங்க தளபதி ரொம்ப தளபதி, எங்க அண்ணன் நல்ல அண்ணன், இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தப்ப அவரு ரொம்ப சிம்பிளா சுலுக்குன்னு பதில் அடிச்சுக்கிட்டு இருந்தாரு. பதில் கொடுக்கறப்பவே விஜயும் சேர்த்து வச்சு கும்மி அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவர் என்ன கேக்குறாருன்னா, ஏமா விஜய் சிஎம்மா வரணும்னு நீங்க நினைக்கிறீங்களே, இது என்ன சினிமாவா இல்ல நாடகமா? ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரத்துல முடிச்சு போறதுக்கு. ஆட அரசியல்னா என்ன ஏதுன்னு இவரு தெரிஞ்சுக்கிறதுக்கே இன்னொரு 40 வருஷம் ஆகுமா? அந்த அளவுக்கு தற்குறியா இருக்கிறாரு. அப்புறம் நீங்கெல்லாம் பேசுறத விட்டுருங்க, மத்ததுங்கெல்லாம் பேசுறத கேட்டிருக்கீங்களா அப்படின்னு அவர் கேட்டிருக்கணும். கேட்கல, பரவாயில்ல விட்டுறலாம். ஏன்னா தற்குறிக தாறுமாறா பல விஷயங்கள பல வகையில பல இடத்துல புழுகிக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தர் சாகுறேங்கிறான், ஒருத்தன் கொன்றுவேங்கிறான், ஒருத்தர் தற்கொலைங்கிறான். குடும்பத்துக்கே பாயாசத்துல பாயசம் போட்டுருவேன்னு 10 பேரு. யார கேட்டாலும் சாவு கொலை தற்கொலை, சாவு கொலை தற்கொலை. ஒருத்தன் கூட எங்க அண்ணன் படிக்க வைப்பாருங்க, எங்க அண்ணன் ஸ்கூல் கட்டுவாருங்க, எங்க அண்ணன் கட்டுற ஸ்கூல்ல படிச்சு நான் பெரிய ஆளா வந்து நிப்பேங்க, ஒரு ஆள் கூட இப்படி பேசாம வேற மாதிரி பேசுறத கேட்கும் போதுதான் நமக்கு பதட்டமா இருக்கு. இதுல இவங்க குரூப் எல்லாம் ஒன்னா சேர்ந்து டிஸ்கஷன் வேற பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டிஸ்கஷன் மே 4 அண்ணா சிஎம் இருந்தாலும் மே 8 அன்னைக்கு தான் அண்ணா சிஎம் ஆகணும். பிட்வீன்ல இருக்கிற 4 டேஸும் வி மே, அதாவது மே மாசத்துல இருக்க அந்த 4 நாள்ல சொல்றேன். வி அட்டாக் சம் ரிப்போர்ட்டர்ஸ் ஹூ ரிப்போர்ட் அவர் தளபதி. அந்த மீசக்கார மீச இல்லாத சேம்ஸ் வசந்த, அப்புறம் அந்த குவேரா அந்த சேவ் பண்ணுவார்ல குவேரா அவரு, அப்புறம் இந்த நிஸ்பின்னர் தம்பி, அப்புறம் பரோட்டா பிரதர்ஸ் 2 பேர் இருக்காங்க, அப்புறம் அவங்க இவங்க, அப்புறம் அந்த பொண்ணு, அப்புறம் இந்த பொண்ணு, எல்லாத்தையும் ஒரு வழி பண்ணிடுறோம். ஏன்னா இவங்க எல்லாரும் நம்ம தளபதிக்கு எதிரா பொய்களா பேசிக்கிட்டு இருந்தாங்க. பிகாஸ் தளபதி பேசின பொய்யையும் தளபதியோட தளபதிகள் பேசின பொய்யும் தளபதியோட தற்குறிகள்லாம் பேசின உண்மைகள், அதாவது பொய்கள் எல்லாமே இப்படியே கழுத்தத்துக்குனே கபால்னு படுத்துருவேன். ஊட்டாண்ட போய் எங்க அப்பனை வெளியே படுக்க வைப்பேன், எங்க ஆத்தாளுக்கு 2 அப்பா அங்கேயே ஆப்புவேன். இதெல்லாம் கேட்டு என் தளபதி அப்படியே பொங்கிக்கினே இருப்பாரு. அப்புறம் என் தளபதி சொன்ன மாதிரி குழந்தைங்களை விட்டு அழுது அடம்பிடிச்சு டார்ச்சர் பண்ண வச்சு இப்படி நம்ம செஞ்ச எல்லாத்தையும் தான் மக்கள் கிட்ட இவங்க ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்மளையெல்லாம் நெக்கலா பேசின அந்த ஈஸ்வரன் இருக்கார்ல, கோட்டீஸ்வரன், இவங்களையெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சார் எனக்கு ஒருத்தனை கொடுத்துருங்க சார், நான் அடிச்சுக்கிறேன் சார், நீ எனக்கு 3 பேர் வேணும் சார், எனக்கு அவ்வளவு கிட்டுப்புல இருக்கு, அவங்களையெல்லாம் நான் திட்டி விட்டுருவேன் சார். அப்புறம் சாட்டைய இன்னொரு சோடா ஓட விடுவாங்க. சாட்டையத்தான் அப்படி ஓட விடுவாங்க, சீமான் ஓட விட மாட்டாங்க. ஏன்னா சீமான் வேற கேட்டகரி. அவர் தான் காரைக்குடியில ஆப்போசிட்ல நின்ன கேண்டிடேட் ஜெயிக்கணும்னு சொல்லி கட்டி பிடிச்சிட்டாருல. தம்பி ஜெயிச்சிருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன், ஏன்னா தம்பி நமக்கு பணம் கொடுத்துட்டாரு. இப்படி தளபதியை பத்தியும் தளபதியோட தளபதிகளை பத்தியும் தளபதிகளோட தற்குறிகளை பத்தியும் ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்த இந்த ரிப்போர்ட்டர்ஸ சண்டேவே முதலடியா செய்யறடா ஜேம்ஸ் வசந்தோட கார் கண்ணாடிய சொன்ன மாதிரியே செஞ்சு போட்டானுங்க. தளபதிக்கும் ஜேம்ஸ் வசந்துக்கும் ஏதாவது பிரச்சனைக்குதா? ஒரு பிரச்சனையும் லேதுதானே. ஜேம்ஸ் வசந்த் ஆருக்காக பேசிக்கிட்டு இருக்காரு? உங்கள மாதிரி தற்குறிக்காக, அந்த குழந்தைக்காக, இந்த குடும்பத்து பெண்ணுக்காக. ஏமா நீ வேலைக்கு போய் நீ சம்பாதிச்சு நீ உன் கால்ல நின்னாதாம்மா நல்லா இருக்க முடியும். நீ என்னத்துக்கு அவன் தான் நான் என்ன பாத்துக்குவேன்னு சொல்ல வர? என்னம்மா இது 5 வருஷம் ஆச்சு சொக்க குடுத்துக்கிறாங்க. எஜுகேஷன்
சொல்லி படி படி படின்னு சொல்லிக்கினே இருந்திருக்கிறாங்க. இந்த உன் புள்ளையும் இந்த அவரு புள்ளையும் அன்னைக்கு ஸ்டேஜ்ல பேசிச்சுல ஒரு புள்ள, குஞ்சிவான்னு உன்னை குனிஞ்சா வர சொல்லுச்சு, வணக்கம் சொல்லுச்சுல ஜாப்பனீஸ் மொழியில. ஏமா நம்ம பிள்ளைங்க எல்லாம் நல்லா வெளிநாடு போய் படிச்சுக்கின்னு சோகா மேடையில ஏறின்னு அந்த லாங்குவேஜ் எல்லாம் பேசறத பார்க்கும் போது எப்படி கெத்தாக்குது. அதெல்லாம் விட்டுக்கின்னு இந்த பீத்தவாயன் தளபதி அவன் என்ன வெங்காயத்தை பேசி நிக்கிறான்னு குழந்தைங்களை விட்டு பேச வைக்கிறீங்க. எங்க அண்ணன் ரொம்ப நல்லவங்க, ஊழல் செய்ய மாட்டாருங்க. யாருமா டாக்ஸ் கட்டாம இருக்கிறவரா அப்படின்னு கேள்வி கேட்ட ரிப்போர்ட்டர்ஸுக்கு இப்ப இவங்க எல்லாம் ரிப்போர்ட் அடிச்சுக்கின்னு இருக்காங்க. சொன்னா நம்ப மாட்டீங்கோ, நம்ம மேலேயே அத்தனை ரிப்போர்ட் அடிச்சுக்கிறாங்கோ. அதனாலதான் சேனலே 7 நாளுக்கு முடங்கி போய் வாரமா குந்தின்னு இருந்தோம். நாங்க என்ன பேசினுக்கிறோம், நம்ம பிள்ளைங்களை எல்லாம் படிக்க வையே, சோக்கா படிச்சுக்கின்னு சூப்பரான சொக்கா எல்லாம் போட்டுக்கின்னு ஃபாரின்ல போய் படிச்சுன்னு வந்தா எவ்வளவு கெத்தாய்க்கும். உங்க தளபதி ஃபாரின் எல்லாம் போய் நடிச்சுன்னு தான் வருவாரு. அவர் நடிச்சுன்னு வர்றதுனால உனக்கும் எனக்கு என்ன புண்ணியம்? நாம தான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசை கொண்டு போய் கொடுத்துக்கின்னு அந்த இளவெடுத்த படத்தை பாத்துக்கின்னு குயாமுயான்னு கத்தின்னு வரோம். அதுல என்னத்த பிரயோஜனம் நமக்கு கிக்குது? நம்ம எல்லாம் குடுக்கற காசை வச்சுன்னு தான் தளபதிக்கே பிளாக் பண்ணி கொடுத்துக்கிறாங்க. பிளாக் பண்ணி வாங்குற தலைவர் சொல்றாரு, நான் ஊழல் செய்ய மாட்டேன், மக்களோட பணத்தை தொட மாட்டேன்னு. ஆனா அத எல்லாமும் நம்பின்னு சுத்தி நிக்கிற நம்ம, ஏன்பா நம்ம பிள்ளைங்க எல்லாம் நல்லா படிச்சா நமக்கு தானப்பா நல்லது. இந்த சரவணன் நிக்கிறாருல, சரவணன்னா தெரியாது, பழனிசாமி பையன் அதுவும் தெரியாதா? சிவகுமார் தெரியுமாங்க? அதான் நடிகர் சிவகுமார். ஆனா அவரு பையனுங்க சூர்யாங்க தங்கமான பிள்ளைங்க. அவர் என்ன பண்ணாருங்க, அவரும் கொஞ்சம் படம் எல்லாம் நடிச்சாருங்க. அந்த காசெல்லாம் எடுத்து வச்சு படிக்கிறதுக்கு வசதி இல்லாத பிள்ளைங்களுக்கெல்லாம் படிக்க வச்சு ஸ்பான்சர்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு உட்கார வச்சு என்ன பண்றோம்னு சொல்லி அவங்க கிட்ட எல்லாம் பணத்தை வாங்கி நம்ம பிள்ளைங்கள நிறைய பேத்த படிக்க வச்சாரு. சொன்னா நம்ப மாட்டீங்க, நம்ம குழந்தைங்களா முதல்ல என்ன எழுதுவாங்க? எழுதுவாங்க. போடுவாங்களா? தட்டுல அரிசிய போட்டு அதுல பாப்பா மடியில உட்கார வச்சு நம்ம பாப்பாவா போட சொல்லி கொடுப்பாங்க. பணம் அதிகமா கொடுத்தாதான் நம்ம பாப்பா அந்த பாப்பா மடியில உட்கார்ந்து போடும். கேட்டா அவியதான் நம்ம கல்வி கண்ணெல்லாம் திறந்து விடுறாங்களாமா. அப்படி இருக்கிறப்ப அந்த மேடையில ஒரு புள்ள வந்து, சூர்யாண்ணா இன்னைக்கு நான் நல்ல வசதியோட நல்ல நிலைமையில இருக்கிறேன்னா அதுக்கு எங்க அண்ணன் தான் காரணம், அதுக்கு அகரம் தான் காரணம். இப்ப எனக்கு ஒரு குழந்தை இருக்குன்னா அந்த குழந்தைக்கு முதல் போடணும்னா நீ தானா போடணும், நீ வாண்ணா. பிராமணன் நம்ம கைய பிடிச்சா போட்டு கொடுத்துட்டு இருந்தான். எந்த பிராமணன்? நம்ம கட்ட விரலை வெட்டிக்கிட்டு இருந்த பிராமணன். யாரு கட்ட விரல்? சூத்திரம் கட்ட விரலை வெட்டிக்கிட்டு இருந்த அந்த பிராமணன் காசுக்காக போட சொன்னான். ஆனா இங்க சூர்யாண்ணா நீ வாண்ணா அப்படின்னு சொன்னப்ப ஒரு சூத்திரன் எந்திரிச்சு போனாரு பாத்தீங்களா? அந்த சாதிக்கு எதிரான நம்ம கொடுத்த இந்த கவுண்டர் இருக்குல்லங்க, அத பெருமையா சொல்லிக்கணும். சூத்திரன், சூர்யா சூத்திரன். ஏன்னா போட சொல்லி கொடுத்தாருல, அது வெற்றி. அப்படி ஏதாவது உங்க விஜய் அண்ணா கிழிச்சிருக்கிறாரா? நாங்கெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கோம், நீங்க எல்லாம் தேடிக்கிட்டு இருக்கீங்க. அப்படி சூர்யா அண்ணா படிக்க வச்சது 15,000 பேத்துக்கு மேல. விஜய் அண்ணா உங்களுக்கே தெரியாம உங்களை எல்லாம் நடிக்க வச்சுக்கிட்டு இருக்காரு. புள்ள அழுதுட்டு அப்பா அம்மா கிட்ட போய் சூர்யா மாமாவோட ஃபவுண்டேஷன்ல என்ன சேர்த்தி விடுங்கன்னு அடம்பிடிக்கணும். ஆனா சேர்த்த முடியாது. அதுக்கு அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க? நான் உனக்கு உண்டியல் வாங்கி தரேன், அதுல நிறைய காசு சேர்த்து வச்சு நீ சூர்யா மாமாக்கு அனுப்பி விடு, நம்மளை விட கஷ்டப்படுற குழந்தைங்களுக்கு அது பயன்படும். அப்படி சொல்ல வேண்டிய பெற்றோர்களை சொல்ல விடாமதான் இன்னைக்கு பெற்றோர்கள் கதறிக்கிட்டு இருக்காங்க. ஜேம்ஸ் வசந்தோட காரை இன்னைக்கு அடிக்க ஆரம்பிச்சுட்டீங்க. இதெல்லாம் எவ்வளவு பெரிய தப்புன்னு உங்களுக்கு எப்ப உணர போறீங்க? இந்த ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே யாராக இருந்தாலும் பொங்கி பேசினது உங்களோட நல்லதுக்காக. நீங்க பண்ற அட்ராசிட்டி எல்லாம் பார்த்தா ஐயோ நம்ம அடுத்த தலைமுறை இப்படி ஆகுதே, தமிழ்நாடு இப்படி மாறிடுச்சே அப்படிங்கிற பதட்டத்துலதான். நீ சொல்றவனுக்கு ஓட்டு போடலன்னா குடும்பத்தையே கொல்றங்கிற அளவுக்கு நீ போறியே. அப்படியெல்லாம் அதுல ஒண்ணுமே இல்லை, நம்ம எல்லாரும் வாழணும் அப்படிங்கிற எண்ணத்துலதான் அப்படி பேசின எல்லா ரிப்போர்ட்டர்ஸ் மேலயும் ரிப்போர்ட் அடிச்சது மட்டும் இல்லாம இப்ப டைரக்டா அடிக்க வேற கும்பலா சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. உங்க விஜய் என்ன சிம்பிளா சொல்லிட்டு போயிருவாரு, எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு. ஏன்னா அந்த 53 பேர் செத்ததுக்கும் இவருக்குமே சம்பந்தம் இல்ல. வாழ போற நீங்க, வாழ வேண்டிய நீங்க
தமிழ்நாடு நல்லா இருக்கணும் தான் ஆசைப்படணும். அப்படி இந்த தமிழ்நாடு நல்லா இருக்கணும்னா மே 4ஆம் தேதி ஸ்டாலின் தான் தொடரணும் அப்படின்னு எல்லா ரிப்போர்ட்டர்ஸும் ஒருமித்த குரல்ல சொன்னதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அதுக்கு கடந்த 5 ஆண்டு கால ஆட்சி தான் அதுக்கு சாட்சி. இந்த ஆட்சி தொடர்ந்தாலே போதும், இந்த 5 வருட ஆட்சி தொடர்ந்தாலே போதும், தமிழ்நாடு எங்கேயோ போயிடும். மே 4ஆம் தேதி உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். 24 வருஷமா கூட வாழ்ந்த பொண்டாட்டி வருத்தில்லன்னு சொல்ல தெரிஞ்ச உங்க அண்ணனுக்கு உங்களையெல்லாம் வருத்தே இல்லைன்னு சொல்றதுக்கு ரொம்ப நேரம் ஆயிராது. தமிழ்நாடு இளைஞர்கள் யாருக்கிட்டையும் வருத்த இல்லாம போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கெல்லாம் இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்கோம். எங்க ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாரும் சேர்ந்து பேசுறதுக்கு காரணம் நீங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக. நீங்கெல்லாம் சேர்ந்துதான் யாருக்கு எதிரா பேசணுமோ பேசணும். சோ நம்ம எல்லாரும் இணைந்து பேசுவோம், தமிழ்நாட்டின் நலனுக்காக பேசுவோம். எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.